ஹலோ, ஹாய். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்ததுக்கோ இல்லை திரும்ப வந்ததுக்கோ ரொம்ப தேங்க்யூ. இன்னைக்கு வந்து என்னோட மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எப்படி போச்சு அப்படிங்கிறத தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் சமையல் பார்த்தீங்கன்னா சில நாள் நான் சமைப்பேன், சில நாள் வந்து என் மாமியார் சமைப்பாங்க. முந்திய நான் நைட்டே நாங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டுருவோம் யார் வந்து நெக்ஸ்ட் டே காலையில் சமைக்க போகிறாங்கன்ட்டு. எனக்கு வந்து அவங்களுக்கு சமைச்சு தரத்துக்கான சான்ஸ் இப்போ தான் கிடைக்குது. அண்ட் அவங்க வந்து இன்னொரு 1 மந்தில் இந்தியாவுக்கு போயிடுவாங்கங்கிறதுனால நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் தான் சமைக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் வந்து சில ரெசிபீஸ்லாம் என் மாமியார் சூப்பராக பண்ணுவாங்க. அண்ட் எனக்கும் வந்து அவங்க கையிலேருந்து சாப்பிட்ணுன்னு சம்டைம்ஸ் ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ வந்து சில டேஸ் வந்து மார்னிங் டியூட்டி அவங்க எடுத்துப்பாங்க. இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டே தான். இன்னைக்கு காலையில் நான் சமைக்க வேணாமா, அப்போ ஜாலின்னு சொல்லிட்டு நான் நல்லா 1 hour எக்ஸ்ட்ரா தூங்கிடுவேன். என் மாமியார் வந்து தினமும் நான் தூங்கினா கூட நீ தூங்குமா நான் சமைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தூங்குனா அஃப்கோர்ஸ் ஜாலியாக தான் இருக்கும். ஏந்து காலையில் சமைக்கணும் அப்படின்னா வந்து அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். பட் இருந்தாலும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் தான் வந்து நெக்ஸ்ட் டே நம்ம காலையில் ஏந்துக்கிறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். என் ஹஸ்பண்ட் வந்து காலையில் ஏந்த உடனே, அதாவது நான் இன்னும் பெட்டை விட்டு கூட எந்திரிச்சிருக்க மாட்டேன், கண்ணை தொடர்ந்த உடனே முதல்ல என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, காஃபி போடுறியா? நான் வந்து எல்லா நாளும் காலையில் காஃபி குடிக்க மாட்டேன், சில நாள் ஈவினிங் மட்டும்தான் குடிப்பேன். என்னால் வந்து காஃபி இல்லாமல் கூட என் டேவை ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் என் ஹஸ்பண்டுக்கு காஃபியில் தான் முழிக்கணும் கண்ணை. இந்த டெஸ்ட் மேட்ச் இருக்கிற மார்னிங்ஸ்லாம் வந்து எனக்கு ஐயோ அப்பா கோவமாக வரும். தூங்கி அந்த உடனே காலங்காத்தால் வந்து இது மாதிரி டிவி முன்னாடி உட்கார்றது வந்து எனக்கு தாங்கவே முடியாது. ஆனால் ஐ திங்க் இதுதான் பியூட்டி ஆஃப் மேரேஜ்னு. ஏன்னா வந்து எல்லா விஷயமும் வந்து அவங்க பண்ணுறது நமக்கு பிடிக்கணும்னு இல்லை, நம்ம பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கணும்னு இல்லை. ஆனால் எல்லாத்தையும் மீறி we have to exist, coexist and adjust. ஸோ கம்மிங் பேக், என்னோட மாமியார் வந்து மெந்திக்கீரை மசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஐ திங்க் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் ரெசிபி. ஒரு 15 minutesல வச்சு முடிச்சிடலாம். ஒரு கடாயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, காஞ்சி மிளகாவை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் மெந்தியக்கீரையை போட்டு வதக்கிட்டு அது மேலேயே புளி ஜல்லத்தை கொட்டிடுங்க. இந்த ரெசிபிக்கு என் மாமியார் வந்து எனக்கு சொன்ன ஒரு 2 இம்பார்ட்டன்ட் டிப் என்னன்னா, கீரையை வந்து குக்கரில் விசில் விடுறது அதெல்லாம் செய்யாதீங்க. இந்த மாதிரி ஓப்பன் குக்கிங் பண்ணுங்க. அப்போ தான் வந்து பெஸ்ட் ஃபார் நியூட்ரிஷன் அண்ட் டேஸ்ட். அண்ட் இந்த ரெசிபிக்கு மிளகா வந்து ஒரு மிளகா கொஞ்சம் தூக்கலாக வச்சுக்கணும். இந்த புளிச்சலத்தை கொதிக்க விடுறதுக்கு முன்னாடி சால்ட்டு, மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி இது 3த்தையும் சேர்த்துக்கோங்க. கீரை வந்து புளி ஜலத்தில் நல்லா கொதிச்சு வந்த அப்புறமா நல்லா குழைய வச்ச பருப்பு, துவர் தால் அதை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இப்போ நம்ம சேர்க்க போகிறது தான் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட், ஹீரோ ஆஃப் தி டிஷ், வேர்க்கடலை. இந்த குழம்பு வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட்டாக இருக்கிறதுக்கு ரீசனே இந்த ஃப்ரைடு பீனட்ஸ் தான். நல்ல சாஃப்டாக முஷியான குழம்புல ஃப்ரைடான பீனட்ஸ் ஒரு கிறிஸ்பி எலிமெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் இன்றைக்கான லன்ச் மெனு. சூடாக சாதம், நெய், பீட்ரூட் பொரியல், பீன்ஸ் பொரியல், அப்புறம் இந்த மெந்தியக்கீரை மசியல். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி என் ஹஸ்பண்டோட பிளேட்டு. என் ஹஸ்பண்டுக்கு வந்து பீட்ரூட் வந்து ரொம்ப பிடிக்கும், வேறஸ் எனக்கு சுத்தமாக பீட்ரூட்டே பிடிக்காது. நான் ஆனால் அதுக்காக பீட்ரூட் சாப்பிடாமல் இருக்க மாட்டேன், ஏன்னா அது ரொம்ப ஹெல்திங்கிறதுனால நான் சாப்பிடுவேன். ஆனால் வந்து என்னோடய லன்ச் பிளேட்டில் வந்து பீட்ரூட்டு இல்லை எனிதிங் எனக்கு பிடிக்காது வந்து இருக்கவே கூடாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பில் வந்து பீட்ரூட்டை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ எனக்கு பிடிக்காது வந்து ஓவர் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். அண்ட் ஹெல்த்தியான பார்ட்டியும் சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்படின்ட்டு இருக்கும். இதுதான் என்னோடய பிளேட்டு. சாதம், மசியல், பீன்ஸ் காய், சேவு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிறிஸ்பியான எலமெண்ட் சின்னதாக கொஞ்சமாக தான் எடுத்துப்பேன். ஆனால் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை பார்த்துட்டு வந்து யாரும் என்ன மாதிரி இருக்கணும்ன்ட்டு கற்றுக்காதீங்க, ஏன்னா இட்ஸ் நாட் த பெஸ்ட் வே டு டூ. பட் ஆனால் ஓகே, இட்ஸ் ஃபைன். லைக் எனக்கு வந்து ஹாப்பியாக சாப்பிட்றேன்னா அவ்வளோதான். இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட சிஇஓ வீட்டில் வந்து ஹவுஸ் பார்ட்டி. ஸோ அதுக்கு தான் ரெடி ஆகிட்ருக்கேன் நான். நீங்கள் வந்து எந்த இன்ஃப்ளூயன்சருமே டைசனை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ எல்லோரும் எப்படி பண்ணுவாங்கன்னா, செக்ஷனாக ஹேர் எடுத்து கிளிப்ஸ்லாம் அதுக்குன்னு வச்சுருப்பாங்க. அதை கிளிப் பண்ணி ஒரு செக்ஷனாக தான் பண்ணுவாங்க. பட் நான் இன்னும் அதுக்கான கிளிப்ஸு கூட வாங்கலை. மேபி அதுதான் ஒரு ப்ரொஃபஷ்னல் வே ஆஃப் டூயிங் இட்டு. பட் ஆனால் அதுதான் ரைட் வேன்னு இல்லைல்ல. லைக் ஐ எம் கம்ஃபர்டபுள் டூயிங் இட் திஸ் வே.
என்னை பொறுத்த வரைக்கும் எது ஒன்றுமே ரைட் வே ராங் வேலாம் நான் நினைக்கவே இல்லை. எனக்கு வந்து ப்ரெஷர் எடுத்துக்க முடியாது. ஓகே எனக்கு அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக தான் பண்ணணும், அந்த லுக்கை தான் அச்சீவ் பண்ணணுன்னு. எனக்கு வந்து நல்லா நீட்டாக ப்ளோ ட்ரை பண்ணி லைட்டாக கேர்ள்ஸ் பண்ணேன்னா ஐம் ஹாப்பி, அவ்வளோதான். என்கிட்ட வந்து அப்படியே ஒரு 30-40 ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்து நான் ஒரு டைமும் ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட் லுக்லாம் பண்ண போகிறதில்ல. அகெயின் என்கிட்ட இருக்கிற சில ப்ராடக்ட்ஸை தான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவேன் நான். இந்த அவுட்ஃபிட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பேசிக்கலி என்னென்னா ஒரு மிடி அண்ட் ஒரு கார்செட் டாப். இது ரெண்டுமே நான் தனித்தனியாக தான் வாங்கியிருந்தேன். ஆனால் இது வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கிட்டேன் நான். நடுவில் வந்து என் ஹஸ்பண்டோட தான் சண்டை போட்டுட்டு இருந்தேன். ஸோ அவர் வந்து பியர்டை நான் ஷேவ் பண்ணணும், வெளில வான்னு கதவை தட்டுன்னு தட்டிட்டு இருந்தார். நான் வந்து ரெடி ஆகும்போது தான் நீ ரெடி ஆவியா, நான் அப்புறம் ஆளாம் இல்லை ஆறதுக்கு முன்னாடி ஆயிருக்கணும், அது எப்படி கரெக்டாக நான் ஆகும்போது தான் நீ வந்து என்னை இம்சை பண்ணுறேன்னு சொல்லி நானும் சண்டை போட்டுட்டு இருந்தேன். ஃப்ரண்ட் ஹேரை மட்டும் நான் கேர்ள் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் ஃப்ளோ ஆச்சு. பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட் வந்து கேன் நெவர் கோ ராங். சும்மா ஒரு ஐலைனர், ஒரு பொட்டு வச்சுட்டு அண்ட் தென் கொஞ்சம் லிப் பாம், ப்ளஷ் வந்து நான் மேக்கோட ப்ளஷ் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருந்தேன். என்னோட கைண்ட் ஆஃப் ஸ்டைலிங் எப்படி இருக்கும்னா, ஏதாவது ஒன்று தான் வந்து நல்லா சில்லுன்னு போடுவேன். அதாவது இப்போ வந்து என்னோடய கார்செட் டாப்பே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜிகுன்னு இருக்குல்ல. ஸோ வந்து என்னோடய ஆக்சசரிஸ் ஆகட்டும், இல்லை லிப்ஸ்டிக்கை வந்து மினிமலாக வைக்கிறது, அந்த மாதிரி நான் வந்து பேலன்ஸ் அவுட் பண்ணிடுவேன். எனக்கு நான் ட்ரெஸ்அப் பண்ணிக்கிறதுனே இல்லை, இன் ஜென்ரலே வந்து எனக்கு ரொம்ப டூ மச் பர்ஃபெக்ஷன் எனக்கு என்னமோ அவ்வளோவா பிடிக்காது. பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து அது அப்படியே நேச்சுரலாக விட்டுடணும், ஃப்ளாஸ் இருந்தால் இருக்கட்டும் அப்படின்னு நான் விட்டுருவேன். ஆன் த அதர் ஹேண்ட், கடவுள் வந்து நம்மளுக்கு எப்போதும் நம்மளோட ஆப்போசிட் பர்சனை தான் வந்து நம்மளோட பார்ட்னராக போடுவார். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. என்ன பண்ணுறதா இருந்தாலும் வீட்டில் ஒரு கரண்டி மாட்டுறதுலேருந்து அவர் ஆஃபீஸ் ஒர்க்லேருந்து என்னவாக இருந்தாலும் 100 அவுட் ஆஃப் 100 பண்ணணுன்னு நினைப்பாரு. நான் வந்து ஹேரை ஸ்டைல் பண்ணியிருந்ததில் வந்து கொஞ்சம் ஃப்ளைஅவேஸ்லாம் இருந்தது, அதையும் நான் பர்ஃபெக்டாக பண்ணுவேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து எனக்கு அதை பண்ணி விட்டார். ஸோ இதுதான் அந்த அவுட்ஃபிட். இது வந்து நான் வந்து சேர்த்து போட்டிருக்கனால இட் லுக்ஸ் லைக் அ ட்ரெஸ். தனித்தனியாக போட்டால் இட் லுக் லைக் அ 2 பீஸ் செட். ஸோ ஆக்சசரிஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய கோல்டு ரிங்ஸ் தான் போடுறேன். என்கிட்ட 3 ரிங்ஸ் இருக்குது. 3மே பார்த்திங்கன்னா இப்போ தான் எனக்கு கல்யாணத்தப்போ சேர்ந்தது தான் இது 3மே. நான் இப்போது செகண்டாக போடுற ரிங் தான் வந்து ஆக்சுவலி என்னோடய என்கேஜ்மெண்ட் ரிங்கு. எனக்கு ஆக்சுவலி வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட் ரிங் வந்து எப்படி இருக்கணுன்ட்டு ஒரு ட்ரீம் இருந்தது. நான் வந்து ஒரு சிங்கிள் பீஸ் பெரிய சாலிட்டர் கல் வந்து போடணுன்ட்டு ஆசை. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அவ்வளோவா கோல்டு பற்றின நாலேஜே இல்லை. இப்போயுமே பெருசாக இல்லை, அது வேறு விஷயம். பட் அப்போது சுத்தமாக இல்லை. நான் வந்து சாலிட்டர்லாம் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. போய் அதோட ரேஞ்சை பார்த்தோன்னே இல்லைப்பா நம்ம இது பட்ஜெட்லேயே இல்லைன்னு டிசைட் பண்ணிட்டேன். நானும் என் ஹஸ்பண்ட் வந்து அந்த ரிங் ஷாப்பிங்க்கு போயிருந்தோம். அப்போது வந்து என் மனசில் இருந்த ஐடியாவே ஒன்று, நான் வாங்கினதே ஒன்று. ஆனால் அந்த டைமில் வந்து நன் ஆஃப் திஸ் மேட்டர்ட். ஏன்னா வந்து என் கண்ணில் தெரிஞ்சது வந்து ஓ மை காட், லைக் காட் ஹஸ் கிவன் மீ சச் அ பியூட்டிஃபுல் சோல் ஆஸ் மை ஹஸ்பண்டுங்கிறது மட்டும்தான். நம்ம வந்து எப்போதும் அதுக்கு தான் ஓவர் திங்க் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் பயந்து ஓவராக திங்க் பண்ணி பட் நடக்கும்போது இட் மைட் நாட் ஈவன் மேட்டர்.